ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டப்ஹுட் தமிழ். இன்னைக்கு நம்ம டாப் 10 அட்வென்ச்சர் மூவிஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் தமிழ் டப்ல இந்த லிஸ்ட்ல எடுத்திருக்க எல்லா மூவிஸும் நல்ல ஃபேமஸான ஹிட்டான மூவிஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மூவிஸ்லாம் நீங்க ஒன்ஸ் பார்த்துருக்கணும், எல்லாமே என்ஜாய் பண்ற வகையில் தான் இருக்கும். இந்த மூவிஸ்க்கான டவுன்லோட் லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மூவி ரீடேபிங் பண்ணிருக்காங்க ஓல்டு அயன்மேன் வாய்ஸ்ல. நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்த விஷயம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 10th இடத்துல டோரா அண்ட் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்டு 2019ல வந்த ஒரு ஃபேமிலி அட்வென்ச்சரான மூவி. IMDb ரேட்டிங் 6 கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து நம்ம சின்ன வயசுல பார்த்த டோராவின் பயணங்கள் கார்ட்டூன் ப்ரோக்ராமோட ரியல் வெர்ஷன் தான் இந்த மூவி. ஆனா இந்த மூவில வந்து நம்ம டோரா வந்து ஒரு டீனேஜ் பொண்ணு. இந்த படத்துல நம்ம டோரா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு எப்படி பழைய ட்ரெஸ்ஸரை தேடி போற டிராவல் பிளஸ் அவ தொலைஞ்சு போன ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறது தான் இந்த மூவி. இந்த மூவி நல்லா ஃபன்னியா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல அட்வென்ச்சரஸ் பிளஸ் ஃபன்னியான மூவி பார்க்கலாம். இந்த மூவி பார்க்கலாம், ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. But exploring is not a game, and you don't look before you leap. நம்ம லிஸ்ட்ல 9th இடத்துல 10,000 BC 2009ல வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. IMDb 5.1 கொடுத்துருக்காங்க. இந்த படம் டோட்டலாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நிறைய அழிஞ்சு போன மேமத் பிளஸ் செப்பரி டூத் ஆஃப் டைகர் இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. படத்தில் பயங்கரமாக விசுவல்ஸாக இருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி வந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை ஆப்போசிட் கிங்டம் கடத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அவர் மீட்டருக்காக நம்ம ஹீரோ போகிற டிராவல் தான் இந்த மூவி. ஸோ இந்த மூவி ஃபுல்லாமே எப்பிக்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே மேமத் ஹண்ட் பண்ணுறது தான். இந்த படத்தில் நல்ல காட் ரிலேட்டடான ஃபீலிங்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூவியில் நல்ல அட்வென்ச்சர் பிளஸ் ஆக்ஷன் இருக்கு. ஸோ ஒரு நல்ல விசுவல் எஃபெக்ட்ஸ் கொண்ட ஹிஸ்டாரிக்கல் அட்வென்ச்சர் மூவி பார்க்கணும். இந்த மூவி நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 8th இடத்துல ஜங்கிள் புக் 2016ல வந்த ஒரு அட்வென்ச்சர் ஃபேமிலியான மூவி. IMDb 7.4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லவே தேவையில்லை, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஜங்கிள் புக் சீரிஸ் ஏகப்பட்ட வந்துருச்சு. ஆனால் அதில் ஒரே ஒரு மெயின் கேரக்டர் மௌக்லி. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கும் போதே காட்டில் மிஸ் ஆயிடுவார். ஸோ அவர் வந்து காட்டு மிருகங்களோட சேர்ந்துட்டு அவர் ஒரு மிருகமாக வளர்ந்துருவார். ஸோ எப்போ ஒரு ஹியூமன் தெரிய வருதோ அப்போ பார்த்தீங்கன்னா சேர்க்கான ஒரு டைகர் அவரை கொள்ள வரும். ஸோ அந்த டைகர் தப்பிச்சானா இல்லையாங்கிறத இந்த முழு படம். ஸோ இந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் நிறைய ஜங்கிள் புக் மூவி வந்துச்சு. ஆனால் மற்ற படத்தை விட இந்த படம் தான் பயங்கர ரேட் ஆச்சு. ஏன்னா இந்த படத்தில் விசுவல்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் எல்லாமே பெட்டராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மூவியை ஓவராலாக பார்த்தா ஒரு அனிமேஷன் மூவி தான், ஆனால் பார்க்க ரியாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ப்ரீமியமான ட்ராமா ப்ளஸ் அட்வென்ச்சர் மூவி எதிர்பார்க்குறேன். இந்த மூவி ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 7th இடத்துல மௌக்லி லெஜெண்ட் ஆஃப் த ஜங்கிள் 2018ல வந்த ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவி. IMDb 6.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் இதுக்கு முன்னாடி பார்த்த ஜங்கிள் புக்கோட ஹிட்டுக்கு அப்புறம் அதே சீக்வன்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி. ஆனால் இந்த படத்தை நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துலையும் விசுவல்ஸ்லாம் ஹை லெவலில் இருந்துச்சு. மூவி நல்லா சைலண்டாக போச்சு. ஸோ நல்ல இன்டென்சிவாக ஆக்டிங் ப்ளஸ் நல்ல ட்ராமா நல்ல அட்வென்ச்சர் மூவி எதிர்பார்க்குறோம். நீ இந்த மூவி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜங்கிள் புக் மூவி எந்த அளவு என்ஜாய் பண்ணினோ அதே அளவு இந்த மூவி என்ஜாய் பண்ணலாம். That you are something that நம்ம லிஸ்ட்ல 6th இடத்துல அசாசின்ஸ் கிரீட் 2016ல வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. IMDb ரேட்டிங் 5.7 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை அசாசின் கிரீடுங்கிற ஃபேமஸான ஒரு ஆக்ஷன் கேம், அந்த கேம்ல இன்ஸ்பயர் ஆனதான் இந்த மூவி. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன அசாசின்ஸோட டிஎன்ஏவும் நம்ம ஹீரோவோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஹீரோ கடத்திட்டு வந்து அழிஞ்சு போன அசாசின்ஸ் எல்லாத்தையும் டைம் ட்ராவல் பண்ண வச்சு கொண்டு வரதான் இந்த மூவி. ஸோ இந்த மூவி பார்க்கறதுனால ஃபியூச்சரிஸ்டிக்கா அதே சமயம் நல்ல ஹிஸ்டாரிக்கலாக இருந்துச்சு. ஸோ இந்த மூவியோட மெயின் வந்து விசுவல்ஸ் தான். ஸோ இந்த விசுவல்ஸ்க்காக இந்த மூவி ஒன்ஸ் பார்க்கலாம், ஏன்னா அந்த அளவு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஃபியூச்சரிஸ்டிக்கான அட்வான்ஸ்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் நேம்ஸ் கலந்த ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் மூவி பார்க்கணும். இந்த மூவி நீ டெஃபினட்டாக பார்க்கலாம். ஆக்ஷன் சீன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த விளையாட்டு பிடிச்சிருக்கு. பார்க்க போறது கேட்க போறது உணர போறது எல்லாமே 500 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன உன்னோட முன்னோரோட நினைவுகள். நம்ம லிஸ்ட்ல 5th இடத்துல த ஹங்கர் கேம்ஸ் 2012ல வந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. IMDb 7.2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துல மெயின் கேரக்டர் ஹீரோயின். ஸோ அந்த கேரக்டர் வந்து நம்ம ஜெனிஃபர் லாரன்ஸ் அவங்க தான் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரியல் ஹியூமன்ஸ் வச்சு லைவ் கேம் பிளே பண்ணுறதா. ஸோ இந்த கேமில் 24 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 24 பேரில் ஒரே ஒருத்தர் சர்வே பண்ணி ஜெயிக்கணும். அது ஒரு மேனோட ரோக்கப்பட்ட ஃபாரஸ்ட்டில். ஸோ ஃபைனலாக நம்ம ஹீரோயின் இது மாட்டிக்காங்க. ஸோ மாட்டினவங்க சர்வே பண்ணி ஜெயிச்சாங்களா இல்லையா இந்த மூவியோட ஸ்டோரி. ஸோ நீங்கள் PUBG கேம் பிளேயராக இருந்தால் இந்த மூவி மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா PUBG கேமுக்கும் இந்த மூவிக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை, சேம்
தான். ஸோ இந்த மூவியில் நம்ம ஹீரோயின் சர்வே பண்ணுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க செம்மையாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் ஆப்போசிட் அந்த பேட்டில் கிரவுண்ட் சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் வேற அட்வென்ச்சர் இருந்துச்சு. ஸோ மூவி அங்கே ட்விஸ்ட் வச்சு மூவி த்ரில் ஆக்கியிருப்பாங்க. ஸோ மூவி ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் சர்வைவல் மூவி. ஸோ இந்த மூவி நீங்கள் டெஃபினட்டாக உட்காந்து பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு மூவி. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல ஆல்பா 2018 வந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் அட்வென்ச்சர் மூவி. IMDb ரேட்டிங் 6.7 கொடுத்துருக்காங்க. பார்த்த வரை 90% ஆஃப் பீப்புளுக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மூவியோட மெயின் வந்து ஸ்டோரி தான். ஸோ ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் டாக் வந்து பெட்டாக இருக்கும். ஸோ ஒரு டாக் வந்து ஹியூமன்ஸ் கூட எப்போ ரிலேஷன்ஷிப் வச்சது, அதாவது 20,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹியூமனுக்கும் டாக்கும் உண்டான ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான் இந்த மூவி. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரிக்கே இந்த மூவி பார்த்தாலும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங் ஆக்டிங் இருந்துச்சு, ப்ளஸ் விசுவல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. 20,000 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி ஐசேஜ் இருந்திருக்கும் இந்த மூவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மூவியில் எமோஷனல்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மூவியை ஓவரால் சொல்ல போனால் ஒரு நல்ல அட்வென்ச்சர் சர்வைவல் ட்ராமா மூவி. இந்த மூவி என்னோட ஃபேவரட் மூவி. ஸோ இந்த மூவி நீங்கள் வாழ்க்கையில் ஒரு டைம் பார்த்துருக்கணும். ஸோ இந்த மூவி மிஸ் பண்ணாம பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மஸ்ட் வாட்ச் மூவி. நம்ம லிஸ்ட்ல 3rd இடத்துல லைஃப் ஆஃப் பை 2012 வந்த ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா மூவி. IMDb 7.9 கொடுத்துருக்காங்க. பார்த்த வரை 93% பீப்புள் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது நானும் ஒருத்தன். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பையன் ஓசனோட சென்டரில் மாட்டிக்கிற, அதுவும் தனியாக அவனுக்கு கம்பெனி தரது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெங்கால் டைகர். ஸோ அந்த பெங்கால் டைகரோட ஹெல்ப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹீரோ சர்வே பண்ணுறாரு, கடைசியாக தப்பிச்சாரா இல்லையாங்க தான் இந்த மூவி. ஸோ இந்த மூவியில் காட் ரிலேட்டடான ஃபீலிங்ஸாக பயங்கர காமிச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி விசுவல்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோப் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மூவி நல்லா சைலண்டாக ஃப்ளூவெண்ட்டாக போகும். ஸோ மூவி ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் சர்வைவர் மூவின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவியில் சீக்ரெட் மெசேஜ் நிறைய இருக்கு. ஸோ இந்த லெவல் அட்வென்ச்சர் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஃபேமிலியோட கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 2nd இடத்துல மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் 2015 வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. IMDb 8.1 கொடுத்துருக்காங்க. பார்த்த வரை 92% பீப்புளுக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி வேர்ல்டு டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மூவியில் நம்ம ஹீரோ சர்வைவர் தப்பித்தவரை எனிமையோட கிங்டம்ல மாட்டிக்காரு. ஸோ அங்கேருந்து எப்படி கஷ்டப்பட்டு தப்பிச்சாரு, தப்பிச்சதுக்கப்புறம் எனிமையோட கிங்டம்லேருந்து எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபைனலாக இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிற இந்த மூவி. ஸோ இந்த மூவியோட மெயின் வந்து சினிமோட்டோகிராஃபி, அதுக்கான விசுவல்ஸ் தான். மூவி ஃபுல்லாமே ஒருத்தவங்க லேக் இல்லாமல் த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. படம் ஃபுல்லாமே அட்வென்ச்சர் ப்ளஸ் ஃபைட் சீன்ஸ் வேற லெவல் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஆக்ஷன் மூவி ஃபேனாக இருந்தாலும் சரி, அட்வென்ச்சர் மூவி ஃபேனாக இருந்தாலும் சரி, இந்த மூவி கன்ஃபார்ம் ஒரு டைம் பார்த்துருக்கணும். ஸோ இந்த மூவியில் கேமரா ஒர்க்கும் ஸ்டோரி சொன்ன விதமும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மூவி முடிஞ்ச அளவு HD குவாலிட்டியில் பாருங்கள், அப்போ தான் இந்த மூவியில் இருக்க விசுவல்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த மூவியோட டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மஸ்ட் வாட்ச் மூவி. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல அப்போகலிப்டோ 2006 வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. IMDb 7.8 கொடுத்துருக்காங்க. பார்த்த வரை 94% பீப்புளுக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வில்லேஜை டோட்டலாக டிஸ்ட்ராய்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவோட வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் மயானுக்கு இன்னும் கடத்திட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம ஹீரோ பலி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு அவரோட வில்லேஜ் பீப்புள்ஸையும் அவரோட குடும்பத்தையும் காப்பாற்றினாரா இல்லையாங்க தான் இந்த மூவி. ஸோ இந்த மூவியோட மெயின் வந்து நேச்சுரலான ஸ்க்ரீன் பிளே ப்ளஸ் அந்த ரியாலிட்டியான விசுவல்ஸ் தான். அதுவும் இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ பார்ட்டிஸே போடாமல் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபாஸ்ட் அட்வென்ச்சர் ப்ளஸ் ஆக்ஷன் மூவி. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸோட லைஃப் ஸ்டைலை காமிச்சிருந்தாங்க. ப்ளஸ் இந்த மூவி பார்த்த வரை 94% பீப்புளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மூவி நம்பி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம டாப் 10 அட்வென்ச்சர் மூவி லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க எந்த மூவி உங்கள் ஃபேவரட்ங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டாப் 5 ஃபேண்டசி மூவி லிஸ்ட்டும் போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது கேட்டகரி ஆஃப் மூவிஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் டபுட் தமிழ். பை கைஸ்.